ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி மாயா மாயா யூடியூப் சேனல். உங்கள் எல்லாரையும் நம்ம மாயா மாயா யூடியூப் சேனல் மூலமாக மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து நம்மளோட மாயா மாயா யூடியூப் சேனல் வழியாக நிறைய பயனினை கொடுக்கக்கூடிய மருத்துவ தகவல்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். தொடர்ச்சியான உங்களுடைய ஆதரவு, அதே மாதிரி நீங்கள் நம்மளுடைய வீடியோஸை ஃபுல்லாக வாட்ச் பண்ணுறது, அதை பற்றின கருத்துக்களை பதிவீடு பண்ணுறது, இதெல்லாம் நம்மளுடைய சேனலோட வளர்ச்சிக்கும் எங்களுக்கும் நல்ல ஒரு ஊக்குவிப்பாக இருக்குது. அதுக்கு உங்களுக்கு முதல்ல ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ஆண்களுக்கு ஒரு சிறந்த உணர்வு பெருக்கி மருந்த சொல்லுங்க அப்படின்னு பல பேர் கேட்டிருக்கிறீங்க. இன்னைக்கு ஒரு ஆண் நீண்ட நேரம் நான் இல்லறத்தில் ஈடுபடணும் அப்படின்னு விரும்பினா முதல்ல கடைக்கு போகிறாங்க, ஏதேனும் ஒரு மாத்திரையை வாங்குறாங்க. அவங்ககிட்டயே சொல்கிறாங்க, இது மாதிரி நீண்ட நேரம் இருக்கணுங்க, ஏதாவது டேப்லெட் இருந்தால் கொடுங்க அப்படிங்கிறாங்க. அவங்களும் டேப்லெட் கொடுக்குறாங்க, அதை வாங்கிட்டு போட்டுக்கிறாங்க, உபயோகம் செய்கிறாங்க. இதை யூஸ் பண்ணுறதுனால ஏற்படுற பக்க விளைவுகள் பல பேருக்கு தெரியல. மருத்துவ ஆலோசனை இல்லாமல் இந்த இல்லறம் நீண்ட நேரம் வைப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய மாத்திரைகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஞ்சர். இது சைக்காலஜிக்கலாகவும் அஃபெக்ட் பண்ணும். குறிப்பாக ஆண்களை இது ரொம்ப அஃபெக்ட் பண்ணும். எப்படின்னா, ஒரு கட்டத்தில் டோஸ் அதிகப்படுத்தணும்னு தோணும். இப்போ ஒரு மாத்திரை போட்ட அந்த ஸ்டேஜில் 2 மாத்திரை 3 மாத்திரை அப்படின்ட்டு போட தோணும். இந்த வைஹரா அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்போது இருந்தது. இது அந்த பீரியடில் நிறைய பேர் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்ட்டு அதிகமாக யூஸ் பண்ணி இறந்து போனாங்க. ஹார்ட் அட்டாக்ல பாதி பேர் இறந்து போனாங்க, பாதி பேர் வேறு விதமான சில பிரச்சனைகளால் இறந்து போனாங்க. இந்த மாத்திரைகளை அதிகமாக உபயோகப்படுத்துறதுனால இதயம் தொடர்பான பிரச்சனைகளும், இரத்த நாளங்களில் பிரச்சனைகளும், நரம்புகளில் தொய்வும் ஏற்படும். ஏன்னா ஒரு ஆண் இவ்வளோ டைம் தான் செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்கு. ஒரு ஆண் இருக்காரு, அவரை ஒரு இல்லறத்தில் ஒரு ஆணால் இவ்வளோ நேரம்தான் அப்படிங்கிற இயற்கை விதித்த அந்த நேரத்தையும் தாண்டி நீங்கள் ஒரு செயற்கையான முறையில் மாத்திரை மருந்துகளை சாப்பிட்டு நீங்கள் ஈடுபட்டால் கண்டிப்பாலும் அது எவ்வளோ பக்க விளைவுகளை ஏற்படுத்தணும் நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. நரம்பு பிரச்சனைகளுக்கு நீங்கள் தீர்வு காணணும்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமாக போயிடும். புரியுதுங்களா? எப்பயுமே நரம்பு தளர்வு, நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இதெல்லாம் வராமல் பார்த்துக்கிறது தான் நல்லது. அதற்கு முதல்ல விஷயம், இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் தேவையில்லாத இந்த மருந்து மாத்திரைகளை உபயோகித்து அதன் மூலமாக இன்பம் காணக்கூடிய அந்த விஷயத்தை தயவு செய்து நீக்கிடுங்க. அது வேண்டாம். சரி, இப்போ ஆண்கள் பெரும்பான்மையான ஆண்கள் கேட்கறது, எங்களுக்கு நீண்ட நேரம் வேணுங்க, இயற்கையாக வேணுங்க அப்படிங்கிறாங்க. உடம்புல எவ்வளோ வலிமை இருக்கோ அந்த வலிமைக்கு தகுந்தவாறு நீண்ட நேரம் இருப்பதற்கு உண்டான வைத்தியங்கள் இருக்கான்னா சித்த வைத்தியத்தில் ஏராளமாக இருக்குது. நம்ம கண்ணுக்கு முன்னாடி இயற்கை நமக்கு பல விஷயங்களை கொட்டி கொடுத்துருக்கு. நாம் அதை பயன்படுத்த தவறிடுறோம். அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான பொருள் தான் இஞ்சி அப்படிங்கிற இந்த பொருள். இஞ்சி அப்படிங்கிறது ஒரு காய கல்ப மூலிகை. இஞ்சி, சுக்கு, இது எல்லாமே. இஞ்சி பச்சையாக இருந்ததுன்னா அது இஞ்சிங்கிறோம், காஞ்ச சுக்குங்கிறோம். சுக்கும் காயகல்ப மூலிகை, பச்சையாக இருக்க இஞ்சியும் ஒரு விதமான காயகல்ப மூலிகை. இந்த இஞ்சை நாம் எந்த விதத்தில் பயன்படுத்துகிறோங்கிற முறை இருக்கு. அதாவது சில நேரங்களில் இஞ்சை நாம் பயன்படுத்தும் பொழுது தோலை நீக்கிட்டு தான் பயன்படுத்தணும்னு சொல்லுவோம். தோல் நீக்காமல் இஞ்சை பயன்படுத்த வேண்டாம் அப்படிங்கிறது அப்பயே சித்த வைத்தியத்தில் சொல்லக்கூடிய விஷயம்தான். பாம்புக்கு பல்லில் விஷம், இஞ்சிக்கு தோலில் விஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நச்சு பொருள் அது இஞ்சின்ற தோல். ஸோ தோலை நீக்கிட்டு முறையாக வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு ஒரு சின்ன சின்ன பீஸ், ஒரு நார்மல் சதுர வடிவத்தில் ஒரு குட்டி பீஸாக வெட்டிட்டு சுத்தமான தேனில்
ஒரு கண்ணாடி பாட்டில் எடுத்துட்டு அதில் தேன் ஊற்றிட்டு அந்த தேனில் இந்த இஞ்சி துண்டுகளை போட்டுட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த பாட்டிலை வந்து காலையில் இளம் வெயிலில் வைக்க வேண்டும். இப்படிங்க இளம் வெயிலில் வைக்க வேண்டும். அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட். அது ஏங்க இளம் வெயிலில் வைக்கணும் அப்படின்னா, அந்த இளம் வெயிலிலிருந்து கிடைக்கக்கூடிய சத்துக்கள், அந்த இளம் வெயிலிலிருந்து கிடைக்கக்கூடிய பலவிதமான விட்டமின்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு விதமான இன்னும் சக்தியை அதிகப்படுத்தும். இந்த தேனும் இஞ்சியும் கலந்த இந்த கலவையை நாம் அந்த பாட்டிலில் வச்சுட்டு நம்ம வெயிலில் வச்சுட்டு நல்லா ஊற வைக்க 7 நாள் இப்படி செய்யணும். 7 நாட்கள் இப்படி செய்ய வேண்டும். இப்படி செய்த பிறகு இந்த இஞ்சி துண்டுகளை ஆண்கள் காலையில் வெறும் வயிற்றில் எடுத்துக்கொள்ள வேண்டும். பொதுவாக இஞ்சியை வந்து வெறும் வயிற்றில் எடுத்துக்க வேண்டாம்னு சொல்லுவோம். ஏன்னா அதில் கார்ப்பு சுவை இருக்குது, அமிலத்தன்மை இருக்குது. அதன் மூலமாக வயிறு சம்பந்தப்பட்ட கோளாறுகள் வர வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறதுனால வேண்டாம் அப்படின்னு நாம் சொல்லுவோம். ஆனால் இஞ்சை வந்து தாராளமாக எடுத்துக்கலாம். இந்த தேனில் ஊற வச்சு எடுத்துக்கலாம். ராவாக எடுக்கக்கூடாது. தேனில் ஊற வைக்காமல் நீங்கள் இஞ்சை உள்ளுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை ஏற்படுத்தும். அதனால் இஞ்சும் தேன்லையும் ஊற வச்சு அந்த ஒரு துண்டுகளை நாம் சாப்பிடும்போது தினம் ஒரு துண்டுன்னு 1 மண்டலம் சாப்பிடணும். ஆண்கள் தினம் ஒரு இஞ்சி துண்டு அப்படிங்கிற விதத்தில் 1 மண்டலம் 48 நாட்கள் சாப்பிட வேண்டும். இப்படி சாப்பிட்டால் என்ன நடக்கும்? உடல் திடமாகும், வலிமையாகும், வனப்பாகும், மறுபடியும் ஆண்மை பலம் உங்களுக்கு கிடைக்கும். சில பேர்லாம் சொல்லுவாங்க, நான் இளைஞனாகும் போது எப்படி இருந்தேன் தெரியுமா இல்லறத்தில், அதே நேரத்தில் நான் வந்து இளைஞனாக இருக்கும்போது என்ன மாதிரியான உடல் பலத்தோடு இருந்தேன் தெரியுமா, அதெல்லாம் இப்போ இல்லை அப்படின்ட்டு வருத்தப்படுவாங்க. அப்படி யாரெல்லாம் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களோ அவங்க இதை ட்ரை பண்ணாங்கன்னா, இந்த இஞ்சி தேன் கலந்த கலவையை உள்ளுக்கு எடுத்து நீங்கள் ட்ரை பண்ணாங்கன்னா 1 மண்டலத்திலேயே சும்மா அசுர பலம் உங்களுக்கு கிடைக்கும். அதான் சொன்னனே, இழந்த வலிமை மீண்டும் ஆண்களுக்கு கிடைக்கும். பெண்களை மகிழ்ச்சி அடைய வைக்கக்கூடிய அளவுக்கு, அதாவது இல்லறத்தில் உச்சத்தடையக்கூடிய அளவுக்கு உண்டான வலிமையும் நேரத்தையும் கொடுக்கும். அதுதான் வெரி இம்பார்ட்டன்ட். சில பேர் சொல்லுவாங்க, வச்ச உடனே வந்துடுதுங்க, சீக்கிரம் வெளியேறிடுதுங்க, அதில் உயிர் அணுக்களின் எண்ணிக்கையும் ரொம்ப குறைவாக இருக்குதுங்க. இது மாதிரி பல்வேறு விதமான கம்ப்ளைண்ட், குறிப்பாக சொன்னால் ஆண்மலடு பிரச்சனை முற்றிலுமாக தீர்த்து வைக்கும். அதே மாதிரி ஆண்கள் வந்து இதயம் தொடர்பான பிரச்சனைகள் வராமல் தடுத்து நிறுத்துறதுக்கும் இந்த வைத்தியம் பயன்படும். ஏன்னா இந்த இதயம் தொடர்பான பிரச்சனைகளில் பல ஆண்கள் மாட்டிக்கிறாங்க. இது ஒரு பெரிய கம்ப்ளைண்ட்டாகவே இன்றைக்கி போயிட்டுருக்கு. ஏன்னா ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிற விஷயம் இன்றைக்கி ஆண்களுக்கு அதிகமாக, குறிப்பாக இளைஞர்களுக்கே இன்றைக்கி ஆரம்பிச்சிருச்சு. அந்த நிலை மாறணும்னா இந்த இஞ்சி தேன் கலந்த கலவையை டெய்லி சாப்பிட்டுட்டு இருந்தாங்கன்னா நிச்சயமாலும் உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு ஒரு புத்துணர்ச்சி, ஒரு ஆரோக்கியம், உடல் பலம் உடனே கிடைப்பதை உங்களால் பார்க்க முடியும். சரிங்களா? இது ஒரு இயற்கை உணர்வு பெருக்கியாக செயல்படும். இல்லறத்தில் நீண்ட நேரம் இருக்கணும்னா இது ஒரு இயற்கை விஷயமா இருக்கும். சைடு எஃபெக்ட் இல்லை. 1 வாரத்திலே நல்ல ஒரு மாற்றம் தெரியுமா, உங்களுடைய உறுப்பு நல்ல எழுச்சி நிலையை அடையிறதும், நீங்கள் வந்து அதே நேரத்தில் நீண்ட நேரம் நீங்கள் வந்து செயல்படுறதையும் உங்களால் கண்கூடாக பார்க்க முடியும். சரிங்களா? இது மிக முக்கியமானது. அதே மாதிரி இன்னொரு பாயிண்ட் வந்து பல ஆண்கள் கேட்டது, என்னுடைய உடம்புல டெஸ்டோஸ்டிரான் அளவு அதிகரிக்கணும். இந்த டெஸ்டோஸ்டிரான் தான் ஆண்களுக்கு ஆண்மைக்கான சக்தியை கொடுக்குற ஒரு ஹார்மோன். இந்த டெஸ்டோஸ்டிரானை உடலில் அதிகரிக்கணுங்க, இயற்கையாக அதிகரிக்கணும். நீங்கள் மருந்து மாத்திரைகள் இதெல்லாம் சொல்கிறீங்க, இது எதுவுமே எடுக்காமல் டெய்லி ரொட்டேட் லைஃப்பில் தினசரி வாழ்க்கையில் நான் நடந்துக்கிற விதத்தை பொறுத்தே இதை அதிகரிக்க முடியுமானா கண்டிப்பாக அதிகரிக்க முடியும். அதுக்கான விஷயங்கள் இருக்குது. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தினமும் 30 நிமிட நடைப்பயிற்சி. இது ஆண்களுக்கு. எந்த ஆண் தினமும் 30 நிமிடம் நடக்க
நடக்கிறார்களோ அவர்களுக்கு டெஸ்டோஸ்டிரான் அளவு இயற்கையாகவே அதிகரிக்கும். ஒரு 2 மாதம் நடங்க, அதுக்கப்புறமேட்டு நீங்கள் மாற்றத்தை உணருவீங்க. எப்படி அந்த மாற்றம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் உணருவீங்க. கண்டிப்பாக இது ஒரு பல பேருக்கு தெரியாத விஷயமா தான் இருக்கும். இப்போ ஆண்கள் பல பேருக்கு தெரியாத ஒரு விஷயமா தான் இது இருக்கும். தினம் 30 நிமிடம் நடப்பது என்பது உடலை கட்டுக்கோப்பாக வைப்பதற்கு மட்டும் உபயோகப்படாது, உடலை வனப்பாக வைத்துக் கொள்வதற்கு மட்டும் உபயோகப்படாது, மேலும் அதோடு சேர்ந்து நீண்ட நேர இல்லறம் அமைவதற்கும் அது உதவியாக இருக்கும். சரிங்களா? இதை நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கணும். அதே நேரத்தில் ஆண்கள் இந்த நீண்ட நேரம் தான் கேட்குறீங்க. பொதுவாக எவ்வளவு நேரம் இல்லறத்தில் இருந்தால் திருப்திகரமான இல்லறம் அப்படிங்கிறத ஆண்கள் தெரிஞ்சுக்கணும். பல பேர் இந்த நீண்ட நேரத்துக்கு டெஃபினேஷனே தெரியாமல் ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கிறாங்க. என்ன இதுக்கு டெஃபினேஷன் அப்படிங்கிறாங்க. ஆக்சுவலாக நீண்ட நேரம் என்பதுங்கிறத கான்செப்டே நான் வேண்டான்னு சொல்வேன். அது தவறுன்னே சொல்லுவேன். அதாவது நீங்கள் நீண்ட நேரம் உங்களுடைய துணையோட காதலில் இருக்கீங்க, மற்ற புற வேலைகள், இதெல்லாம் நான் எதுனையும் இதை நீங்கள் இரவு முழுவதும் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த பெண்ணுடைய மர்ம உறுப்பில் ஆண் உறுப்பை செலுத்தி செய்யக்கூடிய அந்த ஒரு உச்சநிலை, ஆணினுடைய உச்ச நிலையை அதிகரிக்கணும்னு நினைக்காத உச்சத்தை, அதாவது இங்கே உச்சநிலை அடைகிறாங்கல்ல, அந்த டைமை அதிகரிக்கணும்னு ஆண்கள் நினைக்கிறது தான் தவறுன்னு சொல்கிறேன். ஏன்னா ஒரு ஆண் உச்சநிலையை 4 to 9 நிமிடங்கள் தாக்கு பிடித்து அடக்கி அதன் பிறகு உச்சநிலை அடைஞ்சா அது நார்மல். ஒரு ஆண் 4 to 9 நிமிடங்கள் ஒரு இல்லறத்தில் ஈடுபடுகிறான் அப்படின்னு சொன்னா இட்ஸ் நார்மல். அதை நாம என்னங்க இது கம்மியான நேரம். இப்போ நான் சொன்ன உடனே பல ஆண்களுக்கு அட போங்க 4 to 9 நிமிஷம் இருந்தாலே போதுமா, நாங்கள் 1 மணி நேரம் 2 மணி நேரம் இரவு முழுவதும் கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கிறோம் என்னங்க அப்படின்னா, அப்படி உங்களுடைய உறுப்பு வேலை செய்யவே செய்யாது. அதுக்கு நம்ம இரும்பு கம்பியை தான் வைக்கணும், இரும்பு கம்பியை வெல்டிங் வச்சு தான் வைக்கணும். அது ஒரு உறுப்பு தான், அதனுடைய வேலை என்பது ஒரு குறிப்பிட்ட டைம் தான் செய்ய முடியும். அதனால் உங்களுடைய உறுப்பை பயன்படுத்தி நீங்கள் செய்கிற அந்த இல்லறம் அப்படிங்கிற விஷயத்த 4 to 9 நிமிடங்கள் இருப்பதே மிக 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 நல்லது. அதே நேரத்தில் அதுவே போதும் என்பதை நீங்கள் மறந்துடக்கூடாது. அதே நேரத்தில் சில பேருக்கு ஒரு டவுட் வந்துடுது. என்னன்னா, என்னுடைய அந்த உச்சத்தை அடையும் போது ஆண்களுக்கு வெளிப்படுற அந்த வெள்ளை திரவம் தண்ணி மாதிரி இருக்குதுங்க, ரொம்ப தண்ணி மாதிரி இருக்கு. இது எனக்கு உள்ள உயிர் அணுக்கள் இல்லைங்கிற டவுட்டும் இருக்கு. இப்படி வந்தனா பிரச்சனையானு டவுட் இருக்கு. இது குழந்தை பிறக்கிறதுல ஏதாவது பிரச்சனையை ஏற்படுத்துமோ அப்படிங்கிற பயமும் இருக்கு அப்படிங்கிறாங்க. ஆக்சுவலா உங்களுக்கு அந்த திரவத்துக்கு ஒரு வெள்ளைத்தன்மையும் கெட்டித்தன்மையும் கொடுக்கக்கூடியது ஒரு விதமான புரதமும் ஒரு விதமான மாவு பொருளும் தான். இது சேர்ந்துதான் அதுக்கு கெட்டித்தன்மையும் அந்த வெள்ளை நிறத்தையும் கொடுக்குது. இது சில நேரங்களில் அந்த புரதமும் மாவு பொருளும் அந்த கெட்டித்தன்மையை கொடுக்காதும் வெள்ளைத்தன்மையை கொடுக்காமலும் இருக்கலாம் சில நேரங்களில். அப்படி இருக்கும்போது அது நீர்த்து தான் வரும். இது பிரச்சனை இல்லை, இது பயப்படுற விஷயம் இல்லை. இப்படி வந்தால் குழந்தை பிறக்காதுங்கிற பயமும் தேவையில்லை. உள்ளே இருக்க வேண்டிய விஷயம் தாராளமாக கரெக்டாக இருக்கும். அந்த நிலைக்கு, அந்த வெள்ளைக்கும் திடத்தன்மைக்கும் குழந்தை பிறத்தலுக்கும் இல்லற இன்பத்துக்கும் ஒரு துளி கூட டவுட் வேண்டாம், அதாவது சம்பந்தம் இல்லை அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அதே நேரத்தில் ஒரு ஆண் உச்சத்தை அடையக்கூடிய நேரமாகப்பட்டது, நான் முன்னாடி சொன்ன மாதிரி சில ஆண்களுக்கு 1 நிமிஷத்துலேயும் உச்சத்தை அடைஞ்சிடுவாங்க, 2 நிமிஷத்துலையும் அடைஞ்சிடுவாங்க. மேக்ஸிமம் 4 to 9 நிமிடம் திருப்திகரமான இல்லறத்திற்கு ஒரு ஆண் உச்சத்தை அடைஞ்சாங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஆனால் ஒரு பெண்ணுக்கு உச்சத்தை அடைவதற்கு ரொம்ப நேரம் எடுக்கும், அதிக நேரம் எடுக்கும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா 10 to 14 நிமிடங்கள் தேவைப்படும். ஒரு பெண் உச்சத்தை அடைவதற்கு 10 to 14 நிமிடங்கள் தேவைப்படும். இந்த 10 to 14 நிமிடங்கள் ஒரு பெண் நீங்கள் அந்த பெண்ணை
இன்பப்படுத்தணும். அப்போது உங்களுடைய உறுப்பு அதில் மிகப்பெரிய பங்கினை வகிக்கவே வகிக்காது. உறுப்பை வச்சுக்கிட்டு ஒரு 10லேருந்து ஏன்னா நான் தான் சொன்னேன் 4லிருந்து 9 நிமிடம் தான் சராசரியே. ஆனால் பெண் உச்சத்தடைய 10 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷம் ஆகும். ஸோ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவ்வளவு நேரம் என்னால் தாக்கு பிடிக்க முடியாதுன்னா ஆணுக்கு சீக்கிரம் உச்சத்தை அடைஞ்சிருது. அப்போது அந்த சமயத்தில் பெண்ணுக்கு அப்போ தான் வந்து உணர்வே அங்கே அந்த இடத்துல தூண்டப்படுது. ஆணுக்கு முடியும் போது பெண்ணுக்கு அப்போதுதான் உணர்வுகள் தூண்டப்படுது. ஸோ இந்த நிலை மாறணும் அப்படின்னு சொன்னால் என்னன்னா, ஒரு ஆண் உச்சத்தை அடைவதற்கு முன்னாடி ஒரு பெண்ணை நீங்கள் உச்சத்தை அடைய வச்சிடணும். அதாவது உங்களுடைய மனைவியை உச்சத்தை அடைய வச்சிடணும். ஏன்னா ஒரு பெண்ணால் ஒரு இரவுக்கும் அல்லது ஒரு நாளைக்கும் நிறைய முறை உச்சத்தை அடையலாம். ஆனால் ஒரு ஆணால் அப்படி அடைய முடியாது. ஒரு டைம், 2 டைம், அதிகபட்சமாக 3 டைம். அது ரொம்ப ரொம்ப உடம்பு டயர்ட் கொடுத்துரும். ஆனால் ஒரு பெண்ணுக்கு அப்படி இல்லை. ஸோ ஒரு பெண்ணை உச்சத்தை அடைய வச்சு அதன் பின்பு நீங்கள் உச்சத்தை அடையிறது தான் கரெக்டாக இருக்குமே தவிர, ஆண்கள் அவர்களினுடைய ஆசையை மட்டுமே மனதிலே நினைச்சிட்டு அவங்க ஈடுபட்டாங்கன்னா அவங்க மட்டும்தான் உச்சத்தை அடைவாங்க. பெண்ணுக்கு அந்த ஒரு திருப்தி ஆகப்பட்டது இல்லாமல் போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. நான் அடிக்கடி சொல்லுறது தான், ஒரு இனிமையான இல்லறம் அமைய வேண்டும் என்றால் காதல் தான் அந்த இடத்துல மிக முக்கியமானதாக இருக்கும். காதல் பேசணும். வாக்ஷாயனர் என்ன சொல்கிறாரு? பலவிதமான முறைகளில் ஒரு பெண்ணை திருப்தி அடைய வைக்க முடியும். பலவிதமான முறைகள். அதில் இந்த பேசுதல், காதல் மொழிகளையும் அன்புகளையும் வெளிப்படுத்தும் விஷயங்களை பேசியே ஒரு பெண்ணை உச்சத்தை அடைய வைக்கலாம். ஒரு பெண்கிட்ட காதலான விஷயங்களை பேசியே அந்த பெண்ணை உச்சத்தை அடைய வைக்க முடியும். இது பல பேருக்கு தெரியறதில்ல. ஆண்கள் பண்ற மிகப்பெரிய தவறு, இல்லறம் முடிந்த கையோடு அவர்கள் அப்படியே விட்டுறது, அப்படியே போயிடுறது. ஒன்று குளிக்க போயிடுறது, இல்லை அப்படியே படுத்து தூங்கிடுறது. பெண்கள்கிட்ட பேசுறதே இல்லை. ஒரு ஸ்டடியில் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெண்கள் ஆண்களிடமிருந்து இன்பத்தை, அதாவது தாம்பத்திய இன்பத்தை விரும்புவது ரொம்ப குறைவு. அவங்க கிட்ட இருந்து விரும்புறது காதலை மட்டும்தான். முடிந்த அளவுக்கு இல்லறம் முடிந்தவுடன் பெண்களிடம் பேசுங்கள். ஏன்னா ஒரு கட்டத்தில் பெண்கள் என்ன நினைப்பாங்க அப்படின்னு கேட்டா, நாம இதுக்கு மட்டும்தானோ, நம்மை அவர் இதுக்கு மட்டும்தான் நாம தேவை மாதிரி பார்க்கறாரோ அப்படிங்கிற மனநிலைக்கு வர வாய்ப்புகள் நிறைய அதிகம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு பேசி அன்பாக காதலாக இல்லறத்தில் ஈடுபடுவதும், புற விஷயங்கள், புற சில்மிஷங்கள், கொஞ்சுதல்கள், முத்தங்கள், இதில் நீங்கள் அதிகமான நேரத்தை செலவினம் செய்யணும். ஏன்னா அதாவது பெண்கள் விரும்புவது ஆண்களினுடைய அந்த கொஞ்சுதலான விஷயங்களை மட்டும்தான். ஏன்னா பல ஆண்கள் இன்னைக்கு என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, உறுப்பு பெருசாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. உறுப்பு பெருசாக இருந்தால் தான் என்னால் என்னுடைய மனைவியை சந்தோஷப்படுத்த முடியும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அது முற்றிலும் தவறு. அது முற்றிலும் 0% மைண்ட் செட். இன்னும் சொல்ல போனால் ஆண்களுக்கு உறுப்பினுடைய துணை இல்லாமலே பெண்ணை திருப்திப்படுத்த முடியும். ஆண்களுக்கு உறுப்பினுடைய அந்த உறுப்பே இல்லாமல் கூட திருப்திப்படுத்தலாம். சரிங்களா? அதனால் உறுப்பு என்பது குழந்தை பிறத்தலுக்கான இனப்பெருக்கத்துக்காக பயன்படும் ஒரு விஷயமே தவிர, அதை பயன்படுத்தி ஒரு பெண்ணை உச்சத்தை அடைய வைக்கலாம் என்பதும், அதை மட்டும்தான் பெண் விரும்புவாள் அப்படிங்கிறதும் தவறான ஒரு கருத்து, தவறான ஒரு எண்ணமும் கூட ஆண்களுக்கு. ஏன்னா சொல்கிறேன், நீ பல ஆண்கள் டிப்ரெஷனில் அதுக்குள்ளே தானே போகிறீங்க. பெருசாக வேணும், பெருசாக வேணும், பெருசாக என்ன அடப்பா எடுக்க போகிறீங்க பெருசாக இருந்தா. அதனால் பெருசுங்கிறது முக்கியம் இல்லை, சின்னதுங்கிறது முக்கியம் இல்லை, நடுத்துறதுங்கிறது முக்கியம் இல்லை. அந்த உறுப்பு எப்படி எழுச்சி அடையுது, நல்ல டெம்பராக இருக்குதா, அதே நேரத்தில் நீ ஒரு நான் சொன்ன அந்த டைமிங்க்கு அந்த டெம்பர் இருக்கா, இதுதான் முக்கியமே தவிர பெருசாக இருக்கிறதும் சிறுசாகிறதும் முக்கியம் இல்லை. அது பெண்களுடைய உச்சத்திற்கு அவசியமில்லை, தேவையும் இல்லை அப்படின்னு நான் சொல்கிறது. பெண்கள் அதை விரும்புறதும் இல்லை மோஸ்ட்லி. ஆனால் ஆண்களே போட்டுவிட்டு தேவையில்லாமல் கற்பனைகளை விதைச்சிக்காதீங்க அப்படின்னு நாம் சொல்கிறது.
ஒரு திருப்திகரமான இல்லறம் என்பது நீங்கள் வைத்து கொள்வதற்கு மிக முக்கியமான மூலதனமாக வாக்ஷாயனர் சொல்லுவது என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது ரெண்டு பேருக்கும் இடையான பரஸ்பர ஒப்பந்தம். உனக்கு இது பிடிக்குமா, எனக்கு இது பிடிக்கும், நான் இது செய்வேனா நீ இது செய் அப்படிங்கிற ரெண்டு பேருக்கும் உண்டான பரஸ்பர ஒப்பந்தம் தான் ஒரு திருப்திகரமான இல்லறத்திற்கு வழிவகை செய்யும். அருவருப்பு பார்த்தாலோ, எனக்கு இது பிடிக்காது நான் செய்ய மாட்டேன், உனக்கு இது பிடிக்காது நான் செய்ய மாட்டேன், இந்த நிலையை அடைந்தாலும். நான் சமீபத்தில் ஒரு விஷயத்தை பார்த்தேன். அந்த பெண்ணுக்கு முத்தம் கொடுத்தா பிடிக்காதான், கணவன் முத்தம் கொடுத்தா பிடிக்காதுங்குது. இது என்ன மாதிரியான மைண்ட் செட்? இது எப்படி ஒரு திருப்திகரமான இல்லறத்துக்கு வழிவகை செய்யும்? இந்த மாதிரி அருவருப்பு பார்ப்பதும் எனக்கு பிடிக்காது. ஏன்னா கணவன் மனைவி இடையே எதையும் செய்யலாம். ரெண்டு பேருக்கு இடையில சரியான புரிதலும் சம்மதம் இருந்தால் நீ இல்லறத்துல எதை வேணாலும் செய்யலாம். வாக்ஷாயனர் இதுக்கு எந்த கட்டுப்பாடுமே சொல்லலை. இதை செய் அதை செய்யணும் அவர் கட்டுப்பாடு சொல்லலை. இருவருக்கும் இடையே பரஸ்பர ஒரு சம்மதம் இருந்தால் நீ எதையும் செய்யலாம். அவர் உன்னில் பாதி உன்னுடைய கணவர், அவள் உன்னில் பாதி உன்னுடைய மனைவி. ஸோ அந்த மைண்ட் செட்டில் இருக்கும்போது தயவு செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்கள் ரெண்டு பேர்த்துக்கு இடையில் இருக்கிற புரிதல் தான் ஒரு திருப்திகரமான இல்லறத்துக்கு வழிவகை செய்யும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகரமாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.